3 நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து போயிடுவேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, செகண்ட் வந்து பீப்புள் எப்படி இங்க வந்து டைவர்ட் பண்றாங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்துஸ் முஸ்லிம்ஸ்னு இன்னொரு டிபேட் தனியா எங்கேயோ போகுது. ஒரு ஜனநாயகம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீட்டுக்கும் ஜனநாயகம் படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி கேட்டேன். இப்படிதான் டைவர்ட் பண்றாங்கன்னு சொன்னா கூட அது புரிஞ்சுக்காம அதே பாயிண்ட் திருப்பி தான் சொல்றாங்க. சோ அது ஏன்னு தெரியல. இங்க இருக்க நீட் இஷ்யூ என்னன்னா அதை பத்தி பேசாம கொஞ்சம் டைவர்ட் ஆகுறாங்க நிறைய பேர். அதுதான் பிரச்சனை. அப்போ நிறைய பேர் இதே மாதிரி இப்போ இன்ஸ்டால நேரடியா நாமெல்லாம் கூட இந்த ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாம பேசுறதெல்லாம் நம்ப வேண்டாம்ப்பா, நம்ம ஏதோ ஒரு கட்சிக்காக பேசுறோம், யாருக்கோ ஜால்ரா அடிக்கிறோம், என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா உண்மையிலேயே களத்துல நின்ன பசங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் நீட்டுக்காக, நீட்டினுடைய அந்த குளறுபடிக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டேன், அந்த மாணவர்களுடன் இருந்தேன். காக்ரோச் பார்ட்டி அங்க இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிகள் எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன். திடுது பண்ணி பார்த்தா இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்களுக்குள்ளேயே வர்றவனுங்க இந்து முஸ்லீம். இந்துக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? சனாதான மொழிக நீட்டு ஒழிக. என்னடா இது, எங்க கனெக்ட் பண்றீங்கடா அப்படிங்கிறதே தெரியல. பார்த்தீங்களா? இப்போ சனாதானம் உள்ள வந்துருச்சா? சனாதானம் உள்ள வந்த உடனே கொஞ்சம் ஹிந்துக்களுக்கு கோவம் வருமா? ஹிந்துக்கள் எப்படினாலும் வருமா வராதா? என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் சொல்றாரு, ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அங்கே கிளம்புது. திடுது பண்ணி பார்த்தா இந்த சாதி இந்த மதம் அப்படின்னு சொல்லி சாதிய பிரச்சனை இழுக்கிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தா சார் கான்செப்டே இல்லாமல் நீட் இல்லாமல் வேற என்னெல்லாமோ பற்றி பேசிட்டு இருக்காங்க. படத்தை பற்றி, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒரு விஜய் சப்போர்ட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாப்புல. நான் ஒரு விஜய் சப்போர்ட்டரே கிடையாது, நான் டிபேட்டில் தான் அங்கே கேட்டேன் ஏங்க ஜனநாயகன் படம் அப்படின்னு சொல்லி. நான் டிபேட்டில் கேட்டப்போ 3 பேர் திப்புன்னு வந்தானுங்க. அதன் பிறகு அதை பற்றியே பேசலை. இது எங்கேயோ மாறிட்டு இருக்கு. இந்த நீட்டு, அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாச்சான்கள் இருக்குல்ல, இந்த காக்ரோச் சரி கிடையாது, இந்த போராட்டம் திசை மாறி செல்கிறது அப்படின்னு சொல்கிறாப்புல.